குதிரப்பா. நான் புறப்பட்டதும் சாமி வந்துருச்சு போல இருக்கு. நான் ஒரு பாவி. என்ன பாவம் செஞ்சேனோ? கிருஷ்ணவேணி வாங்க, வா வா. குடு சாட்டைய குடு. என்கிட்ட கேள்வி கேக்குறியா? கேள்வியா கேக்குறேன் என்கிட்ட. நான் பிச்சைதானே கேட்டேன். கேக்குறியா? இல்லாதத கேட்டேன். அது தப்பா? இல்லன்னு நினைச்சு கேட்டியா? இல்ல இல்லாதத கேட்டியா? சொல்லு. தப்புதான். நான் கேட்க கூடாது. நீ எப்படி கொடுப்ப? அதான் இல்லையே. இல்லாததை எப்படி கொடுக்க போற? என்ன மன்னிச்சுடு. நான் கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சுடு ஐயனாரே. இருக்கு கேக்குறது இருக்கு. இல்லங்க, இனி அது மட்டும் நடக்காது. அம்மா, ஏம்மா என்னாச்சு? இந்த கோவிலுக்கு நீ வரும்போதெல்லாம் அருள் வந்து சாமி ஆடுற. அந்த சாமி உன் மேல வந்து இறங்குறது என்னவோ பெரிய பாக்கியம்தான். ஆனா அத தாங்குற அளவுக்கு உன் உடம்புல சக்தி இருக்கணும் இல்லையா? நீ எப்பெல்லாம் சாமி அருள் வந்து ஆடுறியோ அந்த வேகத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் உன் உடம்பு தாங்கிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல வானதி. அதனாலதான் சொல்றேன், நாம இந்த கோவிலுக்கு இனிமே வரவும் வேண்டாம், நீ சாமி ஆடவும் வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வானதி அம்மா மேல சாமி இறங்கி அருள் வாக்கு சொன்னதுனாலதான் அந்த பூஜைய ஐயனார் ஏத்துக்கிட்டதாவே அர்த்தம். சாமி வானதி மேலதான் இறங்கி வாக்கு சொல்லணும்னு இல்ல. அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க ஊர்க்காரங்க எத்தனையோ பேரு சாமி ஆடி இருப்பாங்கல்ல, அவங்க மேல இறங்கி இனி சாமி வாக்கு சொல்ல சொல்லுங்க. இனிமே வானதியோ நாங்களோ இந்த கோவிலுக்கு வரமாட்டோம். வானதி வா கிளம்பலாம். சரிம்மா வா. பாத்து வானதி. நானும் கிளம்புறேம்மா. சாமி கும்பிட கூடவே கூட்டிட்டு போனதும் தான்.
உங்க அம்மா பத்தி எது சொன்னாலும் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப போறது இல்ல. சீக்கிரமே நீங்க நம்ப வேண்டிய நேரம் வரும். அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அந்த பிரசாதத்தை கொடு, வாங்கிக்க. உட்காருங்க. வானதி அம்மா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ, அதனாலதான் போனே எடுக்கலையா? பரவாயில்லம்மா. நீங்க எல்லாரும் வந்து பூஜையை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. பூஜை முடிஞ்ச 3வது நாள் சாமிக்கு சாந்தி பூஜை நடக்கும். அதுக்கும் நீங்க வரணும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். உங்களால வர முடியாட்டி வானதி அம்மாவை. வானதி எங்கேயும் வரமாட்டா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இனிமே கோவில் விஷயம், சாமி ஆடுறது, அது இதுன்னு எதுக்கும் வானதியை கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? அவளுக்கு மட்டும் வேற வேலையே இல்லையா? நீங்க கூப்பிட்ட நேரத்துக்குலாம் வந்து சாமி ஆடி சவுக்கால அடிச்சுக்கணுமா? உங்க ஊர்ல வேற ஆளே இல்லையா? இல்லம்மா, அது வந்து வானதி வரமாட்டாங்க. அவளை கூப்பிடாதீங்க. அவளுக்கு போன் பண்ணவும் வேண்டாம். சாமி கண்ணையா ஊர்ல இல்ல, அதுக்காக கோவில்ல பூஜை நடக்காமலே இருந்துச்சு. இல்லம்மா, வானதி சாமியாடி. அவ இனி சாமி ஆட மாட்டா, கோவிலுக்கும் வரமாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சாமி தான் அவ கோடீஸ்வரனே சொல்லுச்சு. வானதிய பத்தி சாமி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குமா. சாமி என்ன சொல்ல போகுது? வானதியோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? வானதி வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ண போறா? அவ கோவிலுக்கு வரேன்னு சாமி சொன்னுச்சு, உண்மைதான். அவ இந்த வீட்ல கோடீஸ்வரியா தான் இருக்கா. அவளுக்கு என்ன குறை? என் மருமகளை எல்லாரும் சாமி அடியா பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அவளுக்கு புதுசா கிடைக்க போற உறவோ நட்போ எதுவுமே எனக்கு வேண்டாம். வேண்டாம் வானதி, நம்ம இப்படியே இருந்துருவோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமாவே இருப்போம். புதுசா யாராவது வந்து அதனால வர பிரச்சனைகளை நான் அனுமதிக்க மாட்டேன். நீயும் அனுமதிக்க கூடாது. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யாரும் உனக்கும் எனக்கும் நடுவுல குறுக்க வரவே கூடாது. என்னால அதையெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, தாங்கிக்க முடியாது. அம்மா, நீ அழக்கூடாது வானதி. ஓ, அப்ப நீங்களும் எதுக்காகவும் அழக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காதுமா. உங்க வருத்தத்துக்கு நான் இன்னைக்கும் காரணமா இருக்க மாட்டேன். ஏமா மறுபடியும் அழறீங்க? இது ஆனந்த கண்ணீர். நான் சில சமயம் சந்தோஷமா இருக்கும்போது அழுக வரும், அதுதான் இது. அப்புறம் ஏமா இப்படி இருக்க?
கோவில்ல நடந்ததை நான் மறந்துட்டேன். ஆனா அங்க நடந்தது எதையும் ராஜேஸ்வரி மறக்கல போல இருக்கு. இன்னைக்கு வானதியை பார்க்க நான் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அந்த ராஜேஸ்வரி என்ன வாசல்லையே தடுத்து நிறுத்தி என் மருமகளை பார்க்க இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா. அவ பேசுனதுல எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல. ஆனா வானதியை பார்க்க முடியலையே தான் என் மனசு கடந்து தவிக்குது. என்னம்மா நீ இத போய் பெருசா எடுத்துக்கலாமா? நான் சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். அந்த ராஜேஸ்வரி சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஆமாமா, ராஜேஸ்வரி உனக்கு தொழில போட்டியா இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம உனக்கும் அந்த அம்மாவுக்கும் மனசளவுல ஏதோ சங்கடம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கே போய் அவங்க மருமகளையே உறவு கொண்டாடினா அவங்க சும்மா இருப்பாங்களா? வெளியில பகைய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள சொந்தம் கொண்டாட போனா யாருமா ஒத்துப்பா? அவ ஒத்துக்கலனா அதுக்காக நான் வானதியை பார்க்க முடியலன்னு ஆயிடுமா? அவ சம்மதிச்சாதான் நான் வானதியோட பேசணுமா என்ன? அம்மா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நீ யாருக்கிட்டையும் பழக மாட்ட. ஆனா இங்க வந்த கொஞ்ச நாள்லயே வானதி உனக்கு பிடிச்சு போச்சுல்ல? அந்த பொண்ணுக்கு எதுக்குமா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற? அண்ணே, நினைச்ச உடனே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற உறவு இல்லைன்னு வானதி. காலத்துக்கும் விட்டு பிரிய முடியாத மாதிரி ஒரு உன்னதமான உறவுன வானதி. எனக்கே தெரியாம என் மனசுல அவ இடம் பிடிச்சிட்டா. அவளை பார்த்த முதல் நாளே ஏதோ எனக்கு அவன் நல்லது செய்ய வந்திருக்கவன்னு தோணுச்சு. வானதி மேல உனக்கு இவ்வளவு பிரியம் ஏங்குறது தான் எனக்கு புரியல. அந்த பொண்ண நீ இவ்வளவு தூரம் விட்டு கொடுக்காம இருக்கிறது என்னமோ காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுதுமா. திருவிழா முடிஞ்சு வரப்போ சாமி என்ன அருள் வாக்கு சொல்லுச்சு? நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டீங்கல்ல? இப்போ நான் அதை சொல்றேன். என் மன பாரத்தை இறக்கி வைக்கிறேன். அன்னைக்கு வானதிக்கு அருள் வந்து என்னை எங்க கூட்டிட்டு போனா தெரியுமா? என் குழந்தையோட சமாதி இருக்கிற இடத்துக்குள்ள. அது தர இதோ குடுக்குறேன் மேடம். வானதி, மேடம் உங்ககிட்ட பேசணுமா? குடு. அம்மா. வானதி, நம்ம கம்பெனி சார்பா இன்னைக்கு நீ ஏலத்துல கலந்துக்கணும். அபி உன்னை கைட் பண்ணுவா. ஏலத்துல கிருஷ்ணவேணியும் கலந்துப்பாங்க. ஜாக்கிரதை, அவங்க கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். அதே சமயம் பிசினஸ்ல நம்ம ஸ்டெப் என்னங்கறத காட்டி ஏலத்துல நீ வின் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் வானதி. தேங்க்ஸ்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு உன்னோட நாளாக இருக்கணும் வானதி. ஏலத்துல ஜெயிக்கிறது ராஜேஸ்வரியோட மருமகளா இருக்கணும். கண்டிப்பா அம்மா. ஓகே. வணக்கம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது மேடம் அங்க லைவா பார்க்கணும். ஓகே மேடம். அதனால எல்லாமே கவர் பண்ற மாதிரி வீடியோ எடுக்கணும். ஓகே மேடம். இந்தா.
இடத்துக்கு என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க. இதுல நான் ஜெயிக்கணும். வானதி, அம்மா, ஏன் நர்வஸா இருக்க? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? நான் பதட்டமா இருக்கேங்கிறது அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நிதானமா கவனமா மூவ் பண்ண. புத்திசாலித்தனமா யோசிச்சா வெற்றி நிச்சயம். உங்களை எப்படியாவது ஜெயிக்கணும். ஆனா எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏலம் ஆரம்பமாகி விட்டது. ஆரம்ப தொகை 50 லட்சம். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக 1 கோடி. கேவி பில்டர்ஸ் சார்பாக 1.25 கோடி. ஒரு கோடியே 75 லட்சம். 2 crores. 2 கோடியே 25 லட்சம். 2 கோடியே 50 லட்சம். 2 கோடியே 75 லட்சம். என்ன இப்படி போட்டி போட்டு கேக்குறாங்க? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. 3 crores. 3 கோடியே 50 லட்சம். 4 கோடி. 4 கோடியே 50 லட்சம். 6 crores. 7 crores. 7.5 கேளு, என் மருமக 8ன்னு கேப்பா. அப்படியே மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருங்க. எப்படி பார்த்தாலும் என் மருமக தான் ஜெயிப்பா. ஏன் கிருஷ்ணவேணி அமைதியா இருக்கா? ஒரேடியா 10 கோடின்னு சொல்ல போறாளோ? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோரி இருக்கும் தொகை 7 crores. 7 கோடி ஒரு தரம். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பா 7 கோடி கேட்டிருக்காங்க. வேற யாராவது கேட்கறதா இருந்தா கேளுங்க. 7 கோடி 2 தரம். வேற யாராவது கேக்குறீங்களா? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் 7 கோடி கேட்டிருக்காங்க. ஏலத்துக்கான நேரம் முடிய போகுது. வேற யாராவது கேக்குறீங்களா? 7 கோடி 3 தரம். ஏலம் முடிந்து விட்டது. ஏலம் எடுக்காம விட்டு கொடுத்துட்டா என்ன தோக்கடிக்க நினைக்கிறாளோ? கங்க்ராட்ஸ் வானதி. ஏமா கேட்காம விட்டுட்டீங்க? நீ ஜெயிக்கணும்னு தான். உன் அத்தை புத்திசாலிதான். அதனாலதான் ஒன்னு அனுப்பி என்ன தோக்கடிச்சிருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட தெய்வம். என்ன வேணிமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு பொய் சொல்ல தெரியாது வானதி. என்ன நம்பு. நீ என் சாமி. வானதிமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, நீ பதிலே சொல்லல. என்னம்மா? மறந்துட்டியா? பௌர்ணமி அன்னைக்கு நீ கோவிலுக்கு வரணும். சாமியாடி எனக்கு வழிகாட்டணும். ஓ மூலமா நான் என் கடந்த கால வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். நீ வருவியா தாயி?
நிமிஷம் இரு வானதி. ஐயோ நெருப்பு நெருப்பு! ஐயோ கடவுளே, என் குழந்தையோட மொபைல் எரியுதே! ஐயோ நெருப்பு பிடிச்சி எரியுதே! ஐயோ ஐயோ நெருப்பு! யாராவது வாங்களே! ஐயோ வினிமா, ஐயோ வினிமா, கடவுளே! வினிமா என்னாச்சு? அம்மா, கேக்குதா? வினிமா என்னாச்சு? வினிமா நான் பேசுறது கேக்குதா? வானதி, அவ்வளவு தூரம் சொல்லியும் அத்தைக்கு தெரியாம நீ கிருஷ்ணவேணி அம்மாவை பார்க்க வந்திருக்க. இது ஒண்ணு போதும் உன்னை அத்தை கிட்ட சிக்க வைக்கிறதுக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இவ்வளவு நேரமும் நான் என்னென்னமோ பேசி உளறிக்கிட்டே இருந்தேன். நீ மட்டும் வராம போயிருந்தா எனக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வயசுல பெரியவங்க நீங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? தப்புதான். உன்கிட்ட தானே பேசுறேன். உன்கிட்ட பேசினாதான் என் மனசு பாரமெல்லாம் குறையும். திடீர்னு போன்ல நீங்க கத்துனதும் நானும் பயந்துட்டேன். அதான் அப்படியே ஓடி வந்துட்டேம்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது, நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். நீ என் பக்கத்துல இருந்தாவே நான் நல்லா இருப்பேன் தாயி. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. பௌர்ணமி பூஜைக்கு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு நீ வரணும், சாமி ஆடணும். நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும். என் வாழ்க்கையை தேடணும். என் குல கொழுந்த நான் பார்க்கணும். அவ எப்படி இருப்பா, எங்க இருப்பான்னு எனக்கு தெரியணும். வழிகாட்டுவியா சாமி? கோவிலுக்கு வருவேன்னு சொல்லு. உன்னை மறுபடியும் கோவில்ல சாமி ஆட கூப்பிட ஊருக்காரங்க வந்தாங்க. வானதி சாமியால ஆட மாட்டான்னு சொல்லிட்டேன். சொல்லுமா, ஏன் பேசாம இருக்க? வரமாட்டியா? நீ வரணும். உனக்காக நான் கோவில்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ராஜேஸ்வரி வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவா. ஒரே ஒரு தடவை நீ எனக்காக வரணும். வரவே இல்லை. நீ வரலன்னு சொன்னா நான் அழுவேன். என்ன வேணியம்மா? நான் வரணும்னு அந்த சாமி நினைச்சா நான் நிச்சயம் அங்க வருவேம்மா. சாமி நினைக்கும் நீ வருவே. இப்ப பரவாயில்லையாங்க? இப்போ எல்லா வழியும் போயிடுச்சு. இதனால உங்களுக்கு இவ்ளோ வலி? நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னை பேசி வருத்தப்பட வச்சதோட ரொம்பவே அழ வச்சிட்டேன். நீ ரொம்ப அழுதா என்னால தாங்கிக்க முடியாத. உன்கிட்ட பேசவும் முடியல. வருத்தமா துக்கமா கால் போன போக்குல நடந்த. கால் வலிக்கும் போதுதான் நின்னதும் ஒரே வழி. உன்னை பார்த்ததும் உன் கை பட்டதும் எல்லாமே பறந்து போச்சு. எல்லாம் பறந்து போச்சு. என்னங்க, எனக்கும்
உடம்பெல்லாம் வலிக்குது. எங்கெல்லாம் வலிக்குது? இதோ இங்க, அப்புறம் இங்க, கை கூட வலிக்குது. அப்புறம் அந்த முட்டிக்கு கீழே. ஓ, கால்லயே வலிக்குதா? ஓ, எல்லா இடத்துலயுமே வலிக்குதா? அப்போ தைலம் போட்டு விடுவேன். அந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலயும் தைலம் போட முடியாது. தைலம் போடவும் கூடாது. அப்புறம் ஒரே ஒரு மருந்து தான், ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட். எப்படி? வானதி உனக்கு பிடிக்காத விஷயத்த கண்டிப்பா செய்யவே மாட்டான். உன்னை வருத்தப்பட விடவே மாட்டாமா? அப்படின்றீங்களா? ஆமா ராஜி, இது உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல, எனக்கு வானதி பத்தி எந்த குழப்பமும் இல்ல. ஆனா கிருஷ்ணவேணி அவங்க கெட்டிக்காரங்க. வானதி ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவ. நீ கிருஷ்ணவேணிய மறந்துட்டு உனக்கு பிடிச்ச மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துமா. நேத்து எவ்வளவு சந்தோஷமா இருந்த, இன்னைக்கே இவ்வளவு அப்செட்டா இருக்க. ஆமாங்க, நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வானதி ஏலத்துல ஜெயிச்சுட்டா. நான் பெங்களூர் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கணும். நாம சந்தோஷமா இருக்கணுங்க. இந்த சந்தோஷத்தை என்னங்க, இந்த சந்தோஷத்தை இன்னும் டபுள் ஆக்கணுங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. வானதி பேர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன அவசியம் ராஜி? நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை நாம செய்யறது மூலமா நாம நம்மள சந்தோஷப்படுத்திக்கலாம். இது விஷயமா ஏற்கனவே ஆடிட்டர் கிட்ட பேச சொல்லி ஜீவா கிட்ட சொல்லிட்டேன். அவனும் பேசிருப்பான்னு நினைக்கிறேன். கிருஷ்ணவேணி ஒருவேளை விட்டு கொடுத்துட்டான்னு கோவம் வந்தாலும் வானதி தோத்து திரும்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ மனசு உடைஞ்சு போயிருந்திருக்கும். இந்த ஏலத்தால நம்ம கம்பெனிக்கு 5 crores ஆது லாபம் கிடைக்குங்க. அத அப்படியே வானதி கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஆனா நீங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மா வருத்தப்படுவாங்க. என் மனசுல வேணி அம்மா தான் வந்தாங்க. எப்படின்னு தெரியல, ஏனும் புரியல. அம்மா என்னன்னா அவங்க கிட்ட பேசாத, பார்க்காத, அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாங்க. வேணி அம்மா ஏன் என் மனசுல வராங்க? அம்மா கிருஷ்ணவேணிய பார்க்காத, கிருஷ்ணவேணி அம்மா கூட பேசாதன்னு சொல்றதுனாலதான் அவங்க நினைப்பு உன் மனசுலயே இருக்கு. அதான் கண்ணு மூடினதும் அவங்க நினைப்பு உனக்கு வந்திருக்க. இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அம்மா மீறி என் மனசுல அவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. கஷ்டமா இருக்கு. என்னால அம்மா எப்பவும் வருத்தப்படவே கூடாது. அத அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் இருக்க வானதி, எனக்கு உன்னோட சூழ்நிலை புரியுது. நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னம்மா, கோயிலுக்கா? ஆமாப்பா, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு. உங்க அத்தை அசந்து தூங்கிட்டு இருக்கா, அவட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிப்பா. வானதி, வானதி. ராஜி, எங்க வானதி எங்க போயிட்டா? வானதி கோயிலுக்கு போயிருக்கா ராஜி. கோயிலுக்கு போயிருக்காளா? ஆமா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. உன்கிட்ட சொல்றதுக்கு வானதி வந்தாம்மா. நீ அசந்து படுத்துட்டு இருக்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா அவ கூட நானும் போயிருப்பேன்ல. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும்ல.
அவளுக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கும். நீ வருத்தப்படுற மாதிரி எது நடக்காதுமா. வானதி வழக்கம் போல பக்கத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு தான் போயிருப்பா. நீ தைரியமா இரு ராஜி. இதுக்கு மேல என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும் சொல்லுங்க? கிருஷ்ணவேணி கண்கொத்தி பாம்பா வானதிய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. நிலைமை இப்படி இருக்க வானதி தனியா கோயிலுக்கு போறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா, வானதி போன் எடுக்கல. எப்பயுமே ரிங் போன உடனே போனை எடுத்து அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. ஐயோ, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ராஜி பொறுமையா இருமா. இன்னைக்கு விசேஷ நாள், கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால அந்த சவுண்ட்ல நீ போன் பண்ணது கேட்டிருக்காது. அது மட்டும் இல்லாம வானதி தர்மம் அன்னதாரன்னு அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாமா. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், வானதி கண்டிப்பா சேஃபா வந்துருவா. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. பொறுமையா இரு ராஜி.